வணக்கம். ஓம் அகத்திசாய நமக. இது துலா லக்னத்துக்கு சுக்கிர பகவான் எங்கே நின்னா என்ன பலன் அப்படிங்கிறத சொல்கிற வீடியோ. இப்போ இந்த மாதிரி வீடியோ தான் நிறைய போட்டுட்ருக்கோம். நவ கிரகங்களும் சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, ராகு, கேது போன்ற 9 கிரகங்கள் மேசம் முதல் மீனம் வரை உள்ள 12 லக்னங்களில் எங்கெங்கெல்லாம் நிற்குது, 1ஆம் இடம் 2ஆம் இடம்ன்ற மாதிரி 12 இடத்துல எங்கே நின்னா என்னென்ன பலன் அப்படின்றத சொல்லிட்டு வரோம். இது ஒட்டுமொத்தமாக ஒரே வீடியோவை போடுறதில்ல. ஏன்னா அந்த மாதிரி போட்டாக்கா ஒரு 200-300 மணி நேரம் ஆகும், அவ்வளோ பெரிய வீடியோவாகும். ரெண்டாவது, அவ்வளோ பெரிய வீடியோ உங்களுக்கு யூஸ் ஆகாது. உங்களோட லக்னம் என்னவோ அது வரைக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் போதுமானது. அப்படிங்கிறதுனால லக்னம் வாரியாக நம்ம வீடியோ போடுறோம். அந்த அடிப்படையில் சூரியன் முதல் கொண்டு குரு வரை ஏற்கனவே போட்டாச்சு 12 லக்னத்துக்கும். இப்போது சுக்கிரனுக்கானது போடுறோம். அதுலேயும் இது 7வது லக்னமான துலா லக்னத்துக்கான பலன். ஸோ துலா லக்னத்துக்கு சுக்கிரன் எங்கே நின்னா என்ன பலன் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். பொதுவாக ஜோசியம் பார்க்கும்போது நாங்கள் என்ன பண்ணுவோம்னாக்கா ஒரு 10 அம்சங்களை ஆராய்ந்து பார்ப்போம். 10 கூறு இருக்குது. இந்த 10 ஆஸ்பெக்டில் ஒரு 5 தலையாயே தான் இருக்கும். கண்டிப்பாக பார்த்தாகணுன்றது, பார்த்த உடனே தெரியக்கூடியது. மீதியெல்லாம் கணக்கிட்டு பார்த்து சொல்லக்கூடியது அப்படி இருக்கும். அது என்னென்னா ஸ்தானம், ஸ்தானாதிபதி, காரகம், ஆட்சி உச்ச பலம், பார்வை, இணைவு, இவையெல்லாம் நமக்கு பார்த்தோன்னே தெரியும். இது மட்டும் இல்லாமல் சாரங்கிறது உள்ளே போய் பார்த்தா தான் தெரியும். டிகிரி எடுத்து பார்க்கும். சாரம், டிகிரி, அஸ்தங்கம், யோகம், தோஷம் போன்ற இப்போ குறைஞ்சது ஒரு 10 வகையில் நாங்கள் பார்த்து பலன் சொல்லுவோம். இப்போ முதல்ல சொன்ன இந்த தலையாய முதன்மையான ஒரு 5 விஷயங்கள் பார்த்தோன்னே தெரியக்கூடியது என்னவோ அது இப்போ நம்ம சொல்ல போகிறோம். இதனால் என்ன பலன் அப்படின்னா, நான் சொல்ல போகிற பலன் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நடக்குமானா நடக்கும், கேரண்டி. ஆனால் எவ்வளோ நடக்கும் அப்படிங்கிறது மட்டும் அளவு மாறுபடும். உங்களோட சுய ஜாதகத்தை பார்த்து தான் அந்த அளவை நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். இப்போ பலனை சொல்ல போகிறோம். துலா லக்னத்துக்கு லக்னத்திலே சுக்கிரன் இருந்தால் என்ன அர்த்தம்னாக்கா, முதல்ல அதுக்கு முன்னாடி இந்த ஆதிபத்தியத்தை துலா லக்னத்துக்கு இந்த சுக்கிர பகவான் 2 ஆதிபத்தியை பெறுகிறார். ஒன்று லக்னாதிபதினு, இன்னொன்று அஷ்டமாதிபதினு. ஒரு ஜாதகத்துக்கு 6, 8, 12 நல்ல இடங்கள் கிடையாது. அந்த இடத்துல இருக்கிற கிரகங்களானாலும் சரி, அந்த இடத்துக்கு அதிபதிகளானாலும் சரி, நன்மை செய்ய மாட்டாங்க. அதோடு தொடர்பு கொண்ட கிரகங்களும் நன்மை செய்யாது. இந்த வகையில் அஷ்டமாதிபதிங்கன்னா கெடுதலை செய்யணும்னு இருக்குது. ஆனால் 1, 5, 9 திரிகோண ஸ்தானத்துக்கு அதிபதிகள் எப்பவுமே நன்மையை செய்வாங்க. அப்போ இந்த லக்னத்துக்கு நல்லதும் அவரே செய்வார், கெட்டதும் அவரே செய்வார்னு அர்த்தம். இதில் யார் நல்லது செய்வாங்க, அதிகமாக செய்வாங்க, எது அதிகமாக நடக்கும், நல்லது அதிகமாக நடக்குமா, கெட்டது அதிகமாக நடக்குமா அப்படின்னா, இந்த கிரகம் கெட்ட இடத்துல இருந்தால் கெட்டது அதிகமாக செய்யும், நல்ல இடத்துல இருந்தால் நல்லது அதிகமாக செய்யும். கெட்ட இடங்கள் கம்மி தான். இந்த சுக்கிரனுக்கு கெட்ட இடங்கள் ரொம்ப கம்மி. 6, 8, 12 தான். அதுபோல் 12 இருந்தால் நீச்சமாகவும், 6 இருந்தால் பகையாகவும், உச்சமாகவும், 8 இருந்தால் ஆட்சி பெறும். ஆக இந்த சுக்கிரன் இந்த லக்னத்துக்கு மட்டும் பெரும்பாலும் நல்லதையே செய்வார்னு அர்த்தம். 12ஆம் இடத்துல மட்டும்தான் அவர் பலவீனமாகவும் மறைவு ஸ்தானமாகவும் இருக்காருன்னு அர்த்தம். மற்ற இடத்துல ஏதாவது ஒரு வகையத்தில் பலம் பெற்றுடுவார், ஏதாவது ஒரு இடத்துல பலம் பெற்று விடுவார். அதனால் நல்லது செய்வார். ரெண்டாவது, ஒரு படத்தில் ஒரு ஹீரோ நடிக்கிறாருன்னா அவரே வில்லனாகவும் நடிக்கிறாருன்னு சொல்லி டபுள் ஆக்ஷன்னாக்கா என்ன அர்த்தம், 2 பேரும் ஒரு ஆள் தானே. அப்போது அந்த மாதிரி அவங்கள ஹீரோன்னு தான் சொல்லுவோம். அந்த மாதிரி நல்ல ஆதிபத்தியமும் கெட்ட ஆதிபத்தியமும் கொண்ட ஒரு கிரகத்துக்கு நல்ல ஆதிபத்தியமே பிரதானமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த அடிப்படையில் நம்ம பலன் சொல்லுவோம். அஷ்டமங்கிறது என்னென்னா தடை, கண்டம், ஆயுள், மிக தொல்லை, இவைகளெல்லாம் குறிக்கக்கூடியது 8ஆம் இடம்னு பேர். லக்னம்ங்கிறது என்னென்னா அடிப்படை தேவைகள் எல்லாம் பூர்த்தி பண்ணக்கூடியதுன்னு அர்த்தம். எல்லாத்துக்கும் அடிப்படை. உணவு, உடுத்த உடை, இருக்க இடம், போக்குவரத்து வாகனம், தொலைபேசி சாதனம், அழகு, தோற்றம், புத்தி, இப்படி எல்லாமே லக்னத்தை தான் சொல்லும். ஸோ இந்த வகையில் இருக்குது. இப்போ பலனுக்கு போகும். லக்னத்துக்கு அதிபதியான சுக்கிர பகவான் லக்னத்திலே இருக்கிறார் அப்படின்னா ஆட்சி பெற்றுக்காருன்னு அர்த்தம். அது பேர் ராஜயோகம், மாலவிய யோகம்னு சொல்லக்கூடிய ஒரு மகாபுருஷ யோகமாகும். மகாபுருஷ ராஜயோகம். அதனால் அடிப்படை தேவைகள் உணவு, உடுத்த உடை, இருக்க இடம், போக்குவரத்து வாகனம், தொலைபேசி சாதனம் போன்றவையெல்லாம்
அபாரமாக பெற்று வாழக்கூடிய, சுகபோகமாக வாழக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். அஷ்டமாதிபதி லக்னத்திலே இருக்கார். எட்டுக்குடியவன் லக்னத்திலே இருக்கிறதுனால பெரிய குறைபாடுகளில் ஆயுள் தீர்க்கமாக இருக்கும். ஏன்னா ஆட்சி பெற்றதுனால சுப பலன் தான் தரும். பெரிய பாதிப்புகள் ஒன்றும் வராது. ஒரு சில தடைகள், ஒரு சில போராட்டங்கள் இருக்க செய்யும். ஆனால் ஒரி பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாம் சூரியனை கண்ட பனி போல் அதுவே தானாக போயிடும். ஏன்னா இது ஆட்சி பெற்றிருக்கு சுபகிரகம். 2ஆம் இடத்துல வந்தால் என்ன ஆகும்? இந்த சுக்கிர பகவான் லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல இருந்தால் என்ன ஆகும்? 1ஆம் அதிபதி 2ல் இருக்குது, 8ஆம் அதிபதி 2ல் இருக்குது. அப்படின்னா சிறுக கொஞ்சம் பிரச்சனைகள் வரும். என்ன அப்படின்னா தனம், கல்வி, குடும்பம், வாக்கு, கண் பார்வை போன்றவற்றில் 50-50 இருக்கும். லக்னாதிபதி 2ல் இருக்கிறதுனால இதெல்லாம் நல்லபடியாக இருக்கும். அஷ்டமாதிபதி 2ல் இருக்கிறதுனால கொஞ்சம் அதிலெல்லாம் குறைபாடுகள் இருக்கும். 50-50 சொல்லலாம் கூட பரவாயில்ல, 60-40 இருக்கும்னு சொல்லலாம். நல்ல விஷயம், சாதகமான விஷயங்கள் 60%, 40% கொஞ்சம் தடைகளும் பிரச்சனைகளும் இருக்கும்னு அர்த்தம். தனம், கல்வி, குடும்பம், வாக்கு இவைகளிலே கொஞ்சம் பாதிப்புகள். அடுத்ததா சுக்கிர பகவான் 3ஆம் இடத்துல இருந்தால் என்ன ஆகும்? லக்னத்துக்கு 3ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்ததுனால திறமை, கீர்த்தி, புகழ், பெருமை, கௌரவம், தைரியம், கலை ஆர்வம் இவையெல்லாம் பெற்று வாழக்கூடிய அமைப்பு. இளைய சகோதரம் இருக்க வாய்ப்பு, இருக்கும்னு சொல்லலை, இருக்க வாய்ப்பு. ஏன் அப்படின்னா அஷ்டமாதிபதியும் இவரே தான். திறமை இருக்கும், ஆனால் அந்த திறமைக்கு தடை ஏற்படும். அதுபோல் சில குறைபாடுகளும் இருக்க தான் செய்யும். ஆக நம்ம சொன்னதுலலாம் கொஞ்சம் நீங்கள் அதை குறைச்சிக்கணும். அதிகமாக இருக்கிறதுனால நான் அதை சொல்கிறேன். குணம் நாடி குற்றம் நாடி அவற்றில் மிக நாடி மிக்க கொலைன்னு சொல்லுவார். அதுபோல் நல்லது எதுவோ அதிகமாக எது இருக்குமோ அதை சொல்லிக்கிட்டு வரேன், பார்த்துக்குங்க. அடுத்தது அது சுக்கிர பகவான் 4ஆம் இடத்துல இருந்தால் என்ன ஆகும்? அஷ்டமாதிபதி 4ல் இருக்கார், லக்னாதிபதி 4ல் இருக்கார். லக்னாதிபதி 4ல் இருக்கிறதுனால அடிப்படை தேவைகள்லாம் நல்லா பூர்த்தியாகும். சுக சௌகரியமாக இருக்கலாம், வண்டி வாகனங்களை பெறலாம், வீடு மன வாகன வசதி வாய்ப்பு, சுக சௌகரியமெல்லாம் பெற்று வாழக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கும். ஆனால் 8ஆம் இடம் 4ல் இருக்கிறதுனால கணிசமாக அதில் கொஞ்சம் தடைகளும் பிரச்சனைகளும் இருக்கும், கலந்துருக்கும், பார்த்துக்குங்க. 5ஆம் இடத்துல இருக்காருன்னா என்ன ஆகும்? லக்னாதிபதி 5ல் இருந்தாலும் பூர்வ ஜென்ம புண்ணியத்தின் காரணமாக நல்ல அந்தஸ்தான வாழ்க்கை, நல்ல புத்திரபாக்கியம் பெற்று காதல் வசப்பட்டு இப்படிலாம் வாழக்கூடிய அமைப்பு இருக்கும். அஷ்டமாதிபதி 5ல் இருக்காரு. அப்போ இது எல்லாத்துலேயும் கொஞ்சம் குறைபாடு, தடைகளும் பிரச்சனைகளும் இருக்கும். துலா லக்னத்துக்கு 6ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்தாருன்னா என்ன அர்த்தம்? 6ல் இருந்தாலும் அந்த இடத்துல உச்சம் பெறுகிறார். உச்சமான சுக்கிரன் பெரும்பாலும் நல்லது தான். நல்லதில் கணிசமாக கொஞ்சம் குறையும், 50% குறைஞ்சி போயிடும்னு அர்த்தம். ஆக மொத்தத்தில் மீறினாலும் நல்லது. கடன் வழக்கு, வியாதி, சண்டை சச்சரவு, நோய் நொடி, மனக்குழப்பம் போன்ற உபாதைகளும் தடையும். கொஞ்சம் விஷயங்கள் போகக்கூடாத இடமான ஹாஸ்பிட்டலு, கோர்ட்டு, போலீஸ் ஸ்டேஷன் போன்ற இடங்களுக்கெல்லாம் காலடி எடுத்து வைக்க வேண்டிய சூழ்நிலையும் இவெல்லாம் ஏற்படுத்தும். ஆனால் அந்த இடத்துல உச்சமாக இருக்கிற காரணத்தினால எல்லாத்துலேயும் நிவர்த்தி கழித்து வெற்றிகரமாக நிவர்த்தி பெற்று வெளியே வரக்கூடிய அமைப்பு உண்டு. லக்னாதிபதி 7ஆம் இடத்துல இருந்தால் என்ன அர்த்தம்? 7ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்தால் காரகன், கலத்திர ஸ்தானத்தில் இருந்தால் கலத்திர நாஸ்தின்னு பேர், அல்லது ஸ்தான நாஸ்தின்னு பேர். அந்த வகையில் 7ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல சுக்கிரன் இருப்பதும், அஷ்டமாதிபதி சுக்கிரன் இருப்பதும், 7ல் சுக்கிரன் இருப்பது திருமண வாழ்க்கை கொஞ்சம் பாதிப்பை ஏற்படுத்தும். அந்த பாதிப்பை ஏதாவது வகையில் சரி பண்ணிட்டீங்கன்னா மற்ற வகையிலெல்லாம் 7ஆம் அதிபதினாலெல்லாம் பலம் பெற்று இருந்ததுனாக்கா மிக அழகான வாழ்க்கை துணையும் அற்புதமான வாழ்க்கை துணையும் பெற்று வாழக்கூடிய அமைப்பு ஏற்படும். உறவு முறைகள்லாம் சீராக இருக்கக்கூடிய அமைப்பு உண்டாகும். அடுத்து 8லே இருந்தால், லக்னத்துக்கு 8லேயே சுக்கிரன் ஆட்சி பெற்று பலமாக இருந்தால் தீர்க்கமான ஆயுள் உண்டு. சுமார் 80 வயசுக்கு மேலே ஆயுள் இருக்கக்கூடிய அமைப்பு உண்டாகும். வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய கஷ்டங்களும் பிரச்சனைகள் தொந்தரவுகளில் வந்தாலும் வந்த வழி தெரியாமல் போயிடும். கடைசியில் உங்களுக்கு சாதகங்களே மீறும். ஆனால் வாழ்க்கை கொஞ்சம் போராட்டத்தோடு இருக்கும். அந்த போராட்டத்தில் இறுதியில் வெற்றியும் நிச்சயமாக கிடைக்கும். ஆக அந்த வகையில் நன்மை தான். 9ஆம் இடத்துல இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னா, பெரும்பாலும் நன்மை, யோகம், அதிர்ஷ்டம், சுகபோகமான வாழ்க்கை, சௌபாக்கியமான வாழ்க்கை இவையெல்லாம் பெறலாம். அஷ்டமாதிபதி அவராக இருக்கிறதுனால கொஞ்சம் தடைகள் உண்டு. அதே நேரத்தில் பித்ரு யோகம் இருக்கும், அதே நேரத்தில் பித்ரு கொஞ்சம் தடையும் இருக்கும். அப்பாவுக்கு பல வகையான உபத்திரவங்கள் கொஞ்சம் வந்து போகலாம். ஆனாலும் அவரோட ஆயுள், ஆரோக்கியம் இதெல்லாம் கொஞ்சம் தீர்க்கமாகவே இருக்கும். குழப்பமாக தான் சொல்லுவேன், அதுக்கு தான் முன்னாடியே விளக்கம் சொல்லியிருக்கேன். நல்லதெல்லாம் அதிகமாக எடுத்துக்கோங்க, கெட்டதெல்லாம் கம்மியாக எடுத்துக்கோங்க. ஏன்னா இது கெட்டது இல்லைன்னு அர்த்தம் இல்லை, இருக்குது, குறைவாக இருக்கும்னு அர்த்தம்.
பெரும்பான்மை நன்மை தான் இருக்கணும். இன்ட்ரடக்ஷன்லேயே சொல்லிட்டேன் உங்களுக்கு. அடுத்து 10ல் சுக்கிரன் இருந்தால் என்ன அர்த்தம்? அஷ்டமாதிபதி 10ல் இருந்தால் தொழில் தடைப்படும்னு ஒரு அர்த்தம் உண்டு. ஆனால் லக்னாதிபதி 10ல் இருக்கிறது நன்மை. 10ல் சுபகிரகம் இருந்தால் அமலா யோகம், அதனால் ராஜயோகம் தான். நிரந்தரமான உத்தியோகமோ அல்லது நிலையான உத்தியோகமோ பெறக்கூடிய அமைப்பெல்லாம் உண்டு. வருமானம் நிச்சயம் கொடுக்கும்னு அர்த்தம். இல்லை அப்போ 8ல் இருக்கவன் 10ல் இருக்கானா அப்படின்னாக்கா மாறுதல்கள் ஏற்படும். இடமாறுதல்களோ அந்த மாதிரி சில மாறுதல்கள்லாம் ஏற்படலாம் ஒழிய நல்லபடியாக சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு மட்டும் குறையாது இருக்கும். துலா லக்னத்துக்கு 11ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்தால் சுகபோகமான வாழ்க்கை, சொகுசான வாழ்க்கை, ஆடம்பரமான வாழ்க்கை உண்டு. 1-2 முறை நேரம் சரியில்லாதப்போ சில தடைகள் வந்தாலும் பெரும்பாலும் சுகபோகத்தோடு வாழக்கூடிய அமைப்பு உண்டுன்னு அர்த்தம். 12ஆம் இடத்துல இருந்தால் என்ன அர்த்தம்? லக்னாதிபதி 12ல் இருக்காரு. காலவரையும் தனவரையும் பொருள் விரையும் வீண் அலைச்சல் தூர பயணம்ங்கிறது வாழ்க்கையில் தவிர்க்க முடியாத ஒன்றாக இருக்கும். கர்மத்தின் காரணமாக இவர்கள் மட்டும் இந்த துலா லக்னத்துக்கு வந்த 12ஆம் இடத்துல சுக்கிரன் விரயத்தில் இருக்கிறனால கர்ம விரயங்கள் நிறைய உண்டு. நீங்கள் தர்ம விரயமாக மாற்றிக்கணும். நல்ல காரியங்களை செய்து தர்ம காரியங்கள் செய்து தர்ம விரயங்களாக மாற்றிக்கிட்டீங்கன்னா அந்த கர்மா கரைஞ்சி போயிடும். இல்லைன்னா கர்மாக்காக கால விரையும் தன விரையும் பொருள் விரையும் இப்படி வீண் விரயங்கள் நிறைய ஏற்படக்கூடிய அமைப்பு உண்டு. இதுதான் அந்த துலா லக்னத்துக்கு 12 இடத்துல எங்கே நின்னாலும் என்ன பலனுங்கிறத சொல்லி முடிச்சிருக்கோம். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் மாற்றலாம்.